நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கேன்சல் பண்றீங்களா? உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்து வெளியே இருக்கு. இத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம பேஜ ஃபாலோ பண்ணல அப்படின்னா, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. அதாவது நெறைய பேரு ரயில் டிக்கெட்ட வந்து பார்த்தா புக் பண்ணுவீங்க. அப்படி புக் பண்ணி ஒரு சில சமயத்துல அந்த டிக்கெட்ட வந்து பார்த்தா கேன்சல் பண்ண பார்ப்பீங்க. இப்ப ரயில் டிக்கெட்ட கேன்சல் பண்றதுல புதிய விதிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. என்ன விதிமுறை அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ரயில் டிக்கெட்ட புக் பண்றீங்க. அந்த ட்ரெயின் வந்து கிளம்புறதுக்கு 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க வந்து கேன்சல் பண்றீங்க அப்படின்னா, ஸோ 8 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க கேன்சல் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். நீங்க அந்த டிக்கெட்லேருந்து முழு தொகையுமே ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரயில் புறப்படுவதற்கு 24 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா 50% மட்டும்தான் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரயில் புறப்படுவதற்கு 72 முதல் 24 மணி நேரத்துக்குள் ரத்து செய்தால் உங்களுக்கு 75%க்கான அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. 72 மணி நேரத்துக்கு முன் நீங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா குறைந்தபட்ச கட்டணம் மட்டும் பிடிச்சிட்டு மீதி இருக்க எல்லா அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த புதிய விதிகள் ஏப்ரல் 1 முதல் உங்களுக்கு அமலுக்கு வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரயில் டிக்கெட் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இதுதாங்க உங்களுக்கான நடைமுறை. அதாவது ட்ரெயின் டிக்கெட்டை வந்து கிளம்புறதுலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா ₹1 கூட உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது அப்படின்றத தெரிவிச்சிட்டாங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.